சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பான விபரத்தை அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் உதவி செயலாளர் ஜெயதிஸ்ஸ முனசிங்க இன்று அறிவித்தார். அதன்படி இன்று காலை 9 மணி வரை கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் 4,07,584 குடும்பங்களைச் சேர்ந்த 14,66,615 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதுவரை சீரற்ற வானிலையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 410 எனவும் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை 336 எனவும் அவர் தெரிவித்தார். அதேபோன்று முழுமையாக சேதமடைந்த வீடுகளின் எண்ணிக்கை 565 எனவும் பகுதி அளவில் சேதமடைந்த வீடுகளின் எண்ணிக்கை 20,271 எனவும் தெரிவித்தார். மேலும் இந்த தொகை 2 மடங்காக அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் மொத்தம் 1,441 இடைத்தங்கள் முகாம்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் இதிலே 64,483 குடும்பங்களைச் சேர்ந்த 2,33,015 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக ஜெயதிஸ்ஸ முனசிங்க தெரிவித்தார். இந்திய அரசினால் மீட்புப் பணிகளுக்காக வழங்கப்பட்ட இந்திய விமானப்படையின் MI-17 ஹெலிகாப்டர் மூலம் நுவரெலியா மற்றும் கொத்மலை பகுதிகளில் அனர்த்தங்களால் காயமடைந்தவர்கள் மற்றும் குழந்தைகள் குழு ஒன்று பாதுகாப்பாக மீட்கப்பட்டு கட்டுநாயக்க விமானப்படை தளத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். அதேவேளை குறித்த ஹெலிகாப்டர் மூலம் நுவரெலியா மற்றும் கொத்மலை பகுதிகளில் சிக்கித் தவித்த மக்களுக்கு சுமார் 1,844 கிலோகிராம் உலர்ந்த உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. अब तुम सामने आओ, कहाँ से? Careful, careful, slow. Just leave. Only one. Okay, go now. Yeah, good. இதேவேளை பாகிஸ்தான் கடற்படைக்கு சொந்தமான ஹர்பின் Z9 ஹெலிகாப்டர் கொலன்னாவா, வெல்லம்பிட்டிய மற்றும் கம்பஹா பகுதிகளில் வெள்ள நீரில் சிக்கியிருந்த நாள் வரை பாதுகாப்பாக மீட்டெடுத்துள்ளது. மீட்பு நடவடிக்கைகளுடன் இணைந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலருணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகத்தில் குறித்த ஹெலிகாப்டர் ஈடுபட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலை, வெள்ளப்பெருக்கு மற்றும் மண்சரிவு காரணங்களால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை மீட்கும் பணிகளில் இலங்கை விமானப்படையினர் தொடர்ந்தும் தீவிரமாக செயற்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் ரத்மலானை விமானப்படை முகாமிலிருந்து சீகிரிய விமானப்படை முகாமிற்கு நிவாரணப் பொருட்களை கொண்டு சென்றனர். இதில் பெண் விமானிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வரக்காபுல, துல்ஹிரியா, மொன்ரோவியா பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. கலாஓயா ஆற்றின் வெள்ளப்பெருக்கினால் பலுகஸ்வெவ பாதை முற்றாக சேதமடைந்துள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. அத்தோடு வெள்ள நீரினால் வயல்வெளிகளில் பயிர்ச்செய்கைகள் பலவும் அடித்து செல்லப்பட்டதையும் காணக்கூடியதாக உள்ளது. மிகிந்தலை மககந்தரவாவியின் வான்கதவுகள் இரண்டும் மேலும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மல்வத்தோயா பெருக்கெடுத்ததன் காரணமாக அனுராதபுரத்தின் புனித பூமியின் பெரும்பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக பாதிப்புற்ற மக்களுக்கு இரத்த தானம் செய்வதற்காக பொதுமக்கள் பலரும் தேசிய இரத்த மையங்களுக்கு வருகை தந்து இரத்த தானம் செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அத்துருகிரியவில் அமைந்துள்ள அதிவேக நெடுஞ்சாலை நுழைவாயிலில் நேற்று நீர் நிரம்பியிருந்து படிப்படியாக குறையத் தொடங்கியுள்ளது. வெள்ள நீரினால் மூழ்கியிருந்த மாலபி நகரத்தின் நிலையே இது. நிரம்பியிருந்த நீர் படிப்படியாக குறையத் தொடங்கியுள்ளது.
கலனிகங்கையின் நீர்மட்டம் தற்போது குறைவடைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி கலனிகங்கையின் வடிநிலத்தின் தாழ்நில பகுதிகளை பாதித்த வெள்ள நிலைமைகளும் குறைந்து வருவதாக அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டுகிறது. இது தவிர கலுகங்கை, மல்வத்துவோயா உள்ளிட்ட நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டங்களும் தற்போது குறைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. கலனிகங்கையின் நாகலகம் வீதியில் உள்ள நீர் அளவீட்டு நீர்மட்டம் இன்று அதிகாலை 2 மணிக்கு 8 அடியாக இருந்ததுடன் அதிகாலை 3 மணிக்கு 7.9 அடியாக குறைந்துள்ளதாக நீர்ப்பாசன பணிப்பாளர் LS சூரியபண்டார தெரிவித்தார். இருப்பினும் அங்கு பெரும் வெள்ளம் நிலைமை தொடர்ந்து நிலவுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல அங்குவெள்ள நீர் அளவீட்டு நீர்மட்டம் இன்று அதிகாலை 2 மணிக்கு 8 அடியாக இருந்ததுடன் அதிகாலை 3 மணிக்கு 7.93 அடியாக குறைந்துள்ளது. இது மேலும் அபாய மட்டத்தில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கலுகங்கையின் எல்கம நீர் அளவீட்டு நீர்மட்டம் இன்று அதிகாலை 2 மணிக்கு 10.40 அடியாக இருந்ததுடன் அதிகாலை 3 மணிக்கு 10.30 அடியாக குறைந்துள்ளது. இது மேலும் அபாய மட்டத்தில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் மல்வத்து ஓயாவின் தந்திரிமலை நீரளவீட்டில் நீர்மட்டம் இன்று அதிகாலை 2 மணிக்கு 8.98 அடியாக இருந்ததுடன் அதிகாலை 3 மணிக்கு 8.95 அடியாக குறைந்துள்ளது. அங்கு பாரிய வெள்ளம் அபாய நிலை நீடிப்பதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. தந்திரிமலை மற்றும் மாவழி நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் இன்னும் அபாய நிலையில் இருப்பதால் தாழ்நில பிரதேசங்களில் இருப்பவர்கள் அவதானமாக இருக்குமாறும் தொடர்ந்தும் அவர் தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க சோமாவதி விஹாரையின் பகுதியில் வாழும் யானைகள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள விஹாரையின் பகுதிகளில் தஞ்சம் புகுந்துள்ளது. சீரற்ற வானிலையால் மூடப்பட்டிருந்த பொலன்னறுவ மட்டக்களப்பு பிரதான வீதி இன்று போக்குவரத்திற்கு திறக்கப்பட்டது. கொட்டகலையில் பெய்த கனமழை காரணமாக கொட்டகல மற்றும் தலவாக்கல பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டிருந்தது. அவிசாவெல்லையிலிருந்து அட்டன் வரையான பாதையில் மண்மேடுகள் சரிந்து விழுந்துள்ள காட்சியே இது. அண்மையில் கந்தப்புல பகுதியில் மண் சரிவில் சிக்கிய தாய் மற்றும் 2 குழந்தைகள் மற்றும் பாட்டி ஆகியோரின் தேடும் பணி தொடர்கிறது. இருப்பினும் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மீட்புப் பணிகளில் தாமதம் ஏற்பட்டு வருகிறது. வெள்ளவாய வீதியில் சரிந்து விழுந்திருந்த மண்மேடுகள் அகற்றப்பட்டு தற்போது போக்குவரத்திற்கு திறக்கப்பட்டுள்ளது. එම මාර්ගය වසාදමා තිබුණේ. சிவனொலி பாதமலைக்கு செல்லும் படிக்கட்டுகளை சீராக்கும் நடவடிக்கையை இலங்கை இராணுவம் மேற்கொண்டு வருகிறது. இன்று காலை தெற்கு அதிவேக வீதியில் பனிமூட்டமான நிலை காணப்பட்டது. வெண்ணப்புவ லுணுவிட பகுதியில் விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரை மீட்டு நிலத்திற்கு கொண்டு வரும் பணியில் விமானப்படை, இராணுவம், போலீசார் மற்றும் பிரதேசவாசிகள் ஈடுபட்டனர். ராஜாங்கன நீர்த்தேக்கத்தின் 4 வான்கதவுகள் இன்னும் திறந்த நிலையில் உள்ளது.
கண்டி முதல் மாத்தளை வரையான புகையிரத பாதைக்கு அண்மித்த பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. வத்தேகம மற்றும் யட்டிவர புகையிரத பாதைகள் இவ்வாறு சேதத்திற்குள்ளாகியுள்ளன. புகையிரத சேவை தொடர்பாக புகையிரத முகாமையாளர் ரவீந்திர பத்மபிரிய கருத்து தெரிவிக்கையில், இன்னும் வடக்கு புகையிரத சேவையை ஆரம்பிக்க முடியாது. அதே நேரம் மலையகத்திற்கான புகையிரத சேவைகளையும் ஆரம்பிக்க முடியாது. அதேபோன்று கடலோர புகையிரத சேவைகள் தொடர்ந்து நடைபெறும் என்றார். எதிர்வரும் நாட்களில் மற்றுமொரு சூறாவளி இலங்கையை தாக்க இருப்பதாக சமூக வலைதளங்களில் பதிவிடும் செய்தியில் உண்மை இல்லை என கடமை நேர வானிலை நிபுணர் மலிந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். வடக்கு மற்றும் தென் மாகாணங்களில் இன்று இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஊவா, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேல் மத்திய சப்ரகமு, ஊவா, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களின் அத்துடன் அம்பாறை மாவட்டத்தின் சில இடங்களில் அதிகாலையில் பனிமூட்டமான வானிலை நிலவக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. வடக்கு மாகாணத்திற்கான அவசர தேவைகள் என்ற பிரச்சினை இருக்கின்றன என்பது தொடர்பில் பட்டியல் ஒன்றை தயாரித்து அனுப்பி வைக்குமாறு ஜனாதிபதி ஆளுநருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் மாகாண ஆளுநர்கள் பிரதம செயலாளர்களுக்கு இடையிலான ஜூம் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. இதன்போது வடக்கு மாகாண ஆளுநர் மற்றும் ஜனாதிபதி இடையிலான கலந்துரையாடலில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது கருத்து தெரிவித்த ஆளுநர், வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணத்தை விட மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா ஆகிய மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன என்றார். மின்சாரம், குடிநீர் போன்றன முல்லைத்தீவில் மிகவும் பிரச்சனையாக உள்ளது. பாலங்கள் உடைந்திருக்கின்றன. மன்னாரில் பிரதான வீதிகளில் பயணம் செய்ய முடியாத நிலை காணப்படுகிறது. முல்லைத்தீவிற்கு தொலைத்தொடர்பு சேவை வழமைக்கு திரும்பவில்லை. வடக்கில் 159 இடைத்தங்கள் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அங்கு பலர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். எனினும் நாளை அவர்கள் வீடுகளுக்கு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்போது யாழ்ப்பாணம், கிளிநொச்சியில் ஏதாவது பிரச்சனைகள் உள்ளதா என ஜனாதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த ஆளுநர், யாழ்ப்பாணம் பெரிதாக பிரச்சனை இல்லை, கிளிநொச்சியில் இரணைமடுவில் நீர் தேங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். இராணுவத்தினர் உதவிகளை வழங்கினார்களா என ஜனாதிபதி எழுப்பிய கேள்விக்கு இராணுவத்தினர் பூரண ஆதரவை வழங்கி வருவதாக ஆளுநர் தெரிவித்தார். வடக்கு மாகாணத்திற்கான அவசர சேவைகள் என்ன பிரச்சினை இருக்கின்றன என்பது தொடர்பில் பட்டியல் ஒன்றை தயாரித்து அனுப்பி வைக்குமாறு ஜனாதிபதி இதன் போது ஆளுநருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். කනහරා ප්‍රාදේශීය ලේකම්තුමාට ලක්ෂ 500 දක්වා වියදම් කිරීමේ බලය අපි ලබා දීලා තිබෙනවා. ඒ වගේම අපි අනපේක්ෂිත වියදම් සඳහා වෙන් කරන ලද අයවැය ලේඛනයෙන් බිලියන 30කට ආසන්න මුදලක් ඉතිරි වී තිබෙනවා. තවත් අවශ්‍ය නම් අපිට මුදල් ප්‍රතිපාදන පාර්ලිමේන්තු පරිපූර්ණක ඇස්තමේන්තුව සම්මත කරගන්න පුළුවන්. ඒ නිසා ඔබතුමාලා අවශ්‍ය වෙන මුදල් ප්‍රතිපාදන අපිට කියන්න. ඒ මුදල් ප්‍රතිපාදන යහුසුළු අපි ලබා දෙන්න කටයුතු කරන්නම්. ඒ ඊළඟ අයවැය ලේඛනයෙන් ජනවාරි මාසෙන් පසුව ඊළඟ අවුරුද්දේ අවල අයවැය ලේඛනය ක්‍රියාත්මක වෙන නිසා යම් ප්‍රමාණයක සමහර වැඩ හරහා මේ කාර්ය සඳහා අපි යම් මුදල් ප්‍රමාණයක් වෙන් කිරීමට අයවැය ලේඛනයටත් ඉදිරිපත් කරන්න බලාපොරොත්තු වෙනවා. සාමාන්‍ය චක්‍ර ලේඛන වල සාමාන්‍ය දෛනික වැඩ රටාව විහිර වෙන්නේ නැතුව කාර්යක්ෂම වැඩ කරමු. පළාත් සභාවේ ආන්තරික අක්‍රිය වෙලා තිබෙන නිසා ආණ්ඩුකාරවරුන් අපේ ලේකම්වරුන් තමයි මේ ප්‍රමුඛතම කාර්යය පැවරෙන්නේ. ඒ නිසා ඔබතුමාලා ඊටම ශක්තිමත්ව මැදිහත් වෙලා මේ කාර්යය ඉටු කරන්න. සියලුම දේවල් යොදවගෙන තියෙන්නේ මේ පළාත තුල තියෙන ඒවා. හැබැයි සමහර ඒවා තියෙනවා ඒවට ළඟා වෙන්න බැරි තැන්. සමහර ආයතනවල ඒවා තියෙනවා. හැබැයි එතෙන්ට ළඟා වෙන්න යන්න බෑ. ඒ යන්ත්‍රය අපිට භාවිතයට ගන්න අපහසුයි. ඒවත් පුළුවන් තරම් උත්සාහ කරනවා. හමුදාවේ සියලු දේවල් අපිට සහයෝගය ලබා දීලා තියෙනවා ශ්‍රමයෙන් සහ යන්ත්‍ර සූත්‍රයෙන් දෙකෙන්ම. අපි මේ ඊයේ සාකච්ඡා වුණේ දැන් මේ පළාත තුල තියෙන ඒවා ටික යොදවගෙන තියෙන නිසා ඊට අමතරව අපි ගරු ලාල්කාන්ත මහත්මයාත් කිව්වේ කීපයක් කෝ අපිට පිට පළාත් වලින් ලබා ගන්න පුළුවන් නම් ඒක ඉතාල වැදගත් කියන එක. අපි අඩුම ධර්මයේ බැකෝ යන්ත්‍ර 7ක් 8ක්වත් අපිට ලැබෙනවා නම් අපිට තවදුරටත් මේක ටිකක් කඩිනම්ම කරගන්න පුළුවන්කම තියෙනවා. අපි දුර ඉඳන් ගේනවා නම් අපි ගේන්න වෙන්නේ ගලගෙදර පාරේනේ. ගලගෙදර පාරේ හරි නැත්නම් කුරුණෑගලින් දඹුල්ලට ගිහිල්ලා දඹුල්ල හරහා දඹුල්ල මාතලේ අකුරණ හරහා තමයි ගේන්න වෙන්නේ ජල. කුරුණෑගලින් මාතලේට ගිහින් එන්නත් පුළුවන්. කුරුණෑගල මාතලේ පාරේ එන්නත් කුරුණෑගල මාතලේ පාරේ යටවත් හරහා පාරද?
ඒක ඩැමේජ් නැද්ද? නමුත් මම හිතන්නේ යටවත්ත පහළ හරිය ගිරෙන්න ඉඩ තියෙනවා. ඊයේ මගේ පවුලේ කට්ටියත් ඒ පාරේ ආවා. முன்னாள் அமைச்சர் சிபி ரத்நாயக்க இன்று பிற்பகல் கைது செய்யப்பட்டார். இன்று முற்பகல் அவர் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராகியிருந்தார். ஆணைக்குழுவால் மேற்கொள்ளப்படும் விசாரணை ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் ஆஜரான நிலையில் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். நாட்டில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி வழங்க உள்ளவர்கள் பிரதேச செயலாளர்களுக்கு தகவல் தெரிவித்து அவர்கள் மூலம் நன்கொடைகளை விநியோகிக்க வாய்ப்பளிக்குமாறு கொழும்பு மாவட்ட செயலாளர் பிரசன்ன கினிகி கேட்டுக்கொண்டுள்ளார். நன்கொடையாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது தனது பொறுப்பு என்பதாலும் நேரடியாக உதவிகளை வழங்கும் போது ஆபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் நன்கொடையாளர்களுக்கு இவ்வாறு தெரிவிப்பதாக அவர் மேலும் கூறினார். கொழும்பு மாவட்டத்தில் தற்போது 397 கிராம சேவையாளர் பிரிவுகளைச் சேர்ந்த 63,047 குடும்பங்களைச் சேர்ந்த 2,46,359 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அனர்த்தம் காரணமாக 3 பேர் இறந்துள்ளதாகவும் மேலும் 2 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் மாவட்ட செயலாளர் தெரிவித்தார். 6 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் மேலும் 1,187 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இதற்கிடையில் கிட்டத்தட்ட 20,000 பேர் தற்போது தங்குமிடங்களில் இருப்பதாகவும் பிரசன்ன கினிகே மேலும் தெரிவித்தார். நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்த சூழ்நிலை காரணமாக மக்கள் அதிக அளவில் பொருட்களை சேகரிக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேவையற்ற வகையில் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என நுகர்வோர் அலுவலர்கள் அதிகார சபை அறிவித்துள்ளது. தேவையற்ற முறையில் பொருட்களை பதுக்கி வைப்பதை தவிர்த்து தமக்கு தேவையான அளவுக்கு மாத்திரம் பொருட்களை கொள்வனவு செய்யுமாறு அந்த அதிகார சபை பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்த சூழ்நிலை காரணமாக மக்கள் அதிக அளவில் பொருட்களை சேகரிக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேவையற்ற வகையில் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என நுகர்வோர் அலுவலர்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. அனர்த்தம் ஏற்பட்டு நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்துள்ள இத்தருணத்தில் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்புவோர் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான எஃப்யூ வுட்லர் தெரிவித்துள்ளார். பொதுமக்களை பீதியடைய செய்து குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் செய்திகளை பரப்புவது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் குறித்த முறைப்பாடுகள் தொடர்பில் கணனி அவசர புலனாய்வு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். உப்படை பாதுகாப்பு தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப்யூ வுட்லர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். அனர்த்தத்திற்கு பின்னரான காலப்பகுதியில் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காகவும் நலன்களுக்காகவும் சேவைகளையும் விநியோகங்களையும் தொடர்ச்சியாக பேணுவதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகின்ற நிலையில் சில நபர்கள் சமூக ஊடகங்கள் மூலம் உண்மைக்கு புறம்பான உறுதிப்படுத்தப்படாத செய்திகளை பரப்பும் போக்கு காணப்படுவதாகவும் பிரதி போலீஸ் அத்தியட்சகர் குறிப்பிட்டார். பேரிடருக்கு பின்னர் ஏற்படக்கூடிய சுகாதார பிரச்சினைகள் மற்றும் தொற்று நோயை கட்டுப்படுத்திக் கொள்ள பொதுமக்கள் விரைந்து பொது சுகாதார பரிசோதகர்களிடம் ஆலோசனை மற்றும் உதவியை பெறுமாறு இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. அவசரகால பேரிடர் மேலாண்மை குறித்து ஞாயிற்றுக்கிழமை பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தால் வெளியிட்டிருந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: முழு நாட்டையும் பாதித்துள்ள அசாதாரணமான காலநிலையால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மண் சரிவு, வெள்ளப்பெருக்கு என பாரிய அளவிலான சேதம் பதிவாகியுள்ளது. அவற்றில் சிக்கி பெருமளவான உயிர்கள் பதிவாகியுள்ளதுடன் பலர் காணாமல் போயுள்ளனர். பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தொற்று நோய் பரவுவதை கட்டுப்படுத்தல், பாதுகாப்பான உணவை வழங்குதல், அத்தியாவசிய சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல், பாதுகாப்பான குடிநீர் விநியோகம், அவசர சிகிச்சை சேவைகள் தொடர்ச்சியாக வழங்கி வருவதோடு கழிவு மேலாண்மை தொடர்பிலும் எமது பங்களிப்பை வழங்கி வருவதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். நுவரெலியா மாவட்டத்தில் ஏற்பட்ட மோசமான வானிலை காரணமாக நவம்பர் 26ஆம் திகதி முதல் டிசம்பர் மாதம் 1ஆம் திகதி வரையிலான 6 நாட்களில் மொத்தம் 77 பேர் உயிரிழந்ததாகவும் 73 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் நுவரெலியா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னகோன் தெரிவித்தார். மேலும் 5,729 குடும்பங்களைச் சேர்ந்த 20,649 பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதோடு இவர்களில் 2,124 குடும்பங்களைச் சேர்ந்த 8,717 பேர் 79 தற்காலிக இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் நுவரெலியாவிலிருந்து ஹட்டன் வழியாக கொழும்பு செல்லும் பிரதான வீதி தற்போது போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டதாகவும் குறித்த வீதியில் இன்னும் பல இடங்கள் மண் சரிவுகள், வீதி தாளிறங்குதல் ஏற்படுவதற்கு பல அபாயகரமான வெடிப்புகள் உள்ளதால் சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் செல்லுமாறும் நுவரெலியா மாவட்ட செயலாளர் மேலும் தெரிவித்தார்.
ஜெர்மன் குடியரசின் ஆதரவை பெற்றுக் கொள்வதற்காக இலங்கைக்கான ஜெர்மனி கூட்டாட்சி குடியரசின் முழு அதிகாரமுடைய மற்றும் சிறப்பு தூதுவரான கலாநிதி பெலிக்ஸ் நியூமனை இன்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அவர்கள் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். தற்போதைய அனர்த்த சூழ்நிலை காரணமாக எழுந்துள்ள பல்வேறு பொருளாதார, சமூக மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் தொடர்பில் இரு தரப்பினரும் இதன்போது கவனம் செலுத்தினர். அத்தியாவசிய சேவைகள் மற்றும் வைத்தியசாலைகளின் சேவைகளை பேணி செல்வதற்கும், சேதமடைந்த ரயில் போக்குவரத்து பாதைகள் மற்றும் வீதி போக்குவரத்து கட்டமைப்புகளை புனர் நிர்மாணம் செய்வதற்கும் எதிர்க்கட்சித் தலைவர் இதன்போது ஜெர்மனிடம் உதவி கோரினார். சீரற்ற காலநிலை காரணமாக கொழும்பிலும் ஏனைய மாவட்டங்களிலும் முழுமையாக பாதிப்புக்குள்ளான மக்களை மீட்டெடுத்து அவசர நலன்களில் உதவுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அவசர கூட்டம் ஒன்று முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் சமய கலாசார அலுவல்கள் பிரதி அமைச்சர் முனிஃப் முலஃபர் தலைமையில் இடம்பெற்றது. முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்கள பணிப்பாளர் MSM நவாஸ், இலங்கை வக்பு சபை உறுப்பினர்கள், அகில இலங்கை ஜமயத்துல் உலமா சபையின் பிரதிநிதிகள், பள்ளிவாசல்களின் சம்மேளன பிரதிநிதிகள், முஸ்லிம் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள், ஏனைய சமய அமைப்புகளின் பிரதிநிதிகள், கொழும்பு மாவட்ட பள்ளிவாசல்களின் முக்கிய பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்கு தமது பூரண ஒத்துழைப்பை வழங்குவதாக தெரிவித்தனர். இதேவேளை பிரதி அமைச்சரும் தன்னாலான முழு உதவிகளையும் உதவும் பணியில் ஈடுபடுவோருக்கு வழங்குவதாக தெரிவித்தார். இதேவேளை பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட தேவையில்லாமல் செல்ல வேண்டாம் எனவும் பிரதி அமைச்சர் தெரிவித்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் குறிப்பாக எமது நாட்டில் இயங்கக்கூடிய முக்கியமான பல முஸ்லீம் சிவில் அமைப்புகளை ஒன்று கூட்டி இன்று நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பாரிய அனர்த்தத்துக்கு எவ்வாறு நாம் முகம் கொடுப்பது, எவ்வாறு எமது வேலை திட்டங்களை ஒழுங்குபடுத்தி சீரான முறையில் அமைத்துக் கொள்வது சம்பந்தமாக கலந்துரையாடினோம். குறிப்பாக தெரியும், பலரும் இன்று பல்வேறுபட்ட வகையில் பல்வேறு விதமாக இந்த சூழ்நிலையிலே தமது பங்களிப்புகளை செய்து வருகின்றார்கள். அல்லாஹ் தஆலா அவர்கள் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக என்று ஆரம்பமாக பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்தும் அவர்களுடைய அந்த பணி எமக்கு கண்டிப்பாக தேவைப்படுகின்றது. எனவே அந்த வகையில் தான் சிலபோது சில பணிகள் பலரும் ஒன்றிணைந்து செயற்படாதன் காரணமாக வீண்விரயமாக்கப்படுகின்ற சந்தர்ப்பமும் ஏற்படுகின்றன. எனவே அந்த விடயங்களை தவிர்த்து சிறப்பான முறையில் செயற்படுவதற்காகத்தான் நாம் அனைவரும் ஒன்று கூடினோம். சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் அரசாங்கத்தின் செயற்திட்டத்துடன் இணைந்ததாக இலங்கை தாவூதி போரா சமூகத்தினர் 100 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளனர். உலகளாவிய போரா சமூகத்தின் ஆன்மீக தலைவர் செய் யதீனா முபத்தல் ஷைபுதீன் அவர்களின் சார்பாக இலங்கை தாவூதி போரா சமூகத்தின் தலைவர் இப்ராஹிம் சைனியினால் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவிடம் இதற்கான காசோலை கையளிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்கும் நிவாரணம் வழங்குவதற்கும் இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டுள்ள முயற்சிகளுக்கு போரா சமூக பிரதிநிதிகள் தங்கள் பாராட்டுக்களை தெரிவித்ததோடு அதற்காக தமது நன்றியையும் தெரிவித்தனர். அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்து உதவிகளை ஏற்றிய விமானம் இன்று காலை நாட்டை வந்தடைந்தது. உணவு மற்றும் கூடாரங்கள் உள்ளிட்ட மனிதாபிமான உதவிப் பொருட்கள் இந்த நன்கொடையில் அடங்கும். உதவிப் பொருட்களை கொழும்பில் உள்ள ஐக்கிய அரபு ராஜ்ய தூதரகத்தின் 2வது செயலாளர் ரஷித் அலி அல் மஸ்ரோய் உத்தியோகபூர்வமாக கையளித்தார். அவற்றை வெளிவிவகார அமைச்சின் பணிப்பாளர் செவ்வந்தி டி சில்வா, மேஜர் ஜெனரல் சுமேத விஜயகோன் மற்றும் இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகாரியின் பணிப்பாளர் நாயகம் மற்றும் பிரதம நிறைவேற்று அதிகாரி கேப்டன் தமிந்த ரம்புக்வெல்ல ஆகியோர் அவற்றை பொறுப்பேற்றனர். இலங்கையின் அண்மை வரலாற்றில் மிக மோசமான இயற்கை பேரழிவுகளில் ஒன்றான தித்வா சூறாவளியால் ஏற்பட்ட பெரும் சேதத்தை தொடர்ந்து நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதை நோக்கமாக கொண்டு ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்தை நிறுவுவதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. இந்த நிதியம் ஜனாதிபதி செயலகத்தின் கீழ் சட்டப்பூர்வ நிதியமாக நிறுவப்பட உள்ளதுடன் அதன் முகாமைத்துவ குழுவில் அரசு மற்றும் தனியார் துறையின் பிரதிநிதிகள் உள்ளடங்குவர். தொழில் அமைச்சர் மற்றும் நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ அதன் தலைவராக செயற்படுவதோடு ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் GMRT அப்போன்சு குழுவின் அழைப்பாளராக செயற்படுவார். ஏனைய உறுப்பினர்களாக வெளிநாடு முதலீடுகளுக்கான ஜனாதிபதியின் விசேட பிரதிநிதியான மேல்மாகாண ஆளுநர் அனிஃபா யூசுப், நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி அர்ஷன சூரிய பெரும, ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த உலங்கமுவ, வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் சுகீஸ்வர குணவர்தன, எலிஸ் குழுமத்தின் தலைவர் மொஹான் பண்டிதகே, ஜான் கீல்ஸ் தலைவர் கிருஷான் பாலேந்திரன்,
அட்கன்ஸ் பெயின்ஸ் உபத்தலைவர் மற்றும் முகாமைத்துவ பணிப்பாளர் கலாநிதி பராக்கிரம திசாநாயக்க, பிராண்டெக்ஸ் குழுமத்தின் பிரதான நிறைவேற்று அதிகாரி அஷ்ரப் ஒமர், LOLC நிறைவேற்று தலைவர் இஷார நாணயக்கார் ஆகியோர் செயற்படுவார்கள். நிதியத்தை செயற்திறனாக நிர்வகிக்கும் அதிகாரம் முகாமைத்துவ குழுவுக்கு அளிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் பொறுப்புகளின் தேவைகளை மதிப்பிடுதல், முன்னுரிமைகளை நிறுவுதல், நிதியை ஒதுக்குதல் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட மீட்பு நடவடிக்கைகளுக்கு நிதியை விடுவித்தல் ஆகியவை அடங்கும். நிதியம் தொடர்பான அனைத்து நிதி நிர்வாக மற்றும் கணக்காய்வு மற்றும் அனைத்து நிதி நடவடிக்கைகளிலும் முழுமையான வெளிப்படைத்தன்மையை இந்த குழு உறுதி செய்யும். அதன்படி நன்கொடையாளர்கள் தமது நிதி உதவிகளை உள்நாட்டு அல்லது வெளிநாட்டைச் சேர்ந்த எந்தவொரு நபருக்கும் இலங்கை ரூபாவிலோ அல்லது வேறு எந்த நாணய அலகிலோ இலங்கை வங்கி கணக்கிற்கு வைப்பு செய்ய முடியும். நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலையால் பாதிப்புக்குள்ளான மக்களுக்காக நிவாரணம் வழங்குவதற்காக வாய்ஸ் ஆஃப் ஏசியா ஊடக வலையமைப்பு இணைந்து வழங்கும் சியத்த நாடு முழுவதும் நிவாரணப் பணி தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது. சியத்த வலையமைப்பு மற்றும் கங்காராம விகாரையுடன் இணைந்தே இந்த நிவாரணப் பணி செயற்றிட்டம் நடைபெறுகிறது. அனர்த்தத்திற்கு உள்ளாகி தவிக்கும் எமது சொந்தங்களுக்கு கரம் கொடுக்க உலருணவுப் பொருட்கள், தண்ணீர் போத்தல்கள், உடை என உங்களால் இயன்ற உதவிகளை எங்கள் மூலம் வழங்க முடியும். நிவாரணப் பொருட்களை கொழும்பு கங்காராமய விகாரைக்கு கொண்டு வாருங்கள். மேலதிக தகவல்களுக்கு கீழ்காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும். இந்தோனேஷியாவின் அசேப் மாகாணம் மற்றும் சுமாந்திரா தீவில் கடந்த வாரம் ஏற்பட்ட புயல்களினால் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 631 அதிகரித்துள்ளது. மேலும் பல பகுதிகளில் மண் சரிவுகள் மற்றும் வெள்ளம் காரணமாக மக்களை அணுக முடியாமல் இருப்பதால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட இந்த திடீர் வெள்ளம் மற்றும் புயல்களால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மக்களின் குடியிருப்புகள், வீதிகள், கட்டிடங்கள் என்பன சேதமடைந்துள்ளன. லங்கா பிரீமியர் லீக்கின் 6வது தொடர் 2026 ஜூலை 8ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என இலங்கை கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது. ஆரம்பத்தில் 2025 டிசம்பரில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த லங்கா பிரீமியர் லீக் போட்டி ஒத்திவைக்கப்பட்டதைத் தொடர்ந்து 6வது தொடருக்கான புதிய தேதிகள் இறுதி செய்யப்பட்டுள்ளன. பிப்ரவரி முதல் மார்ச் வரை 2026 இலங்கை மற்றும் இந்தியா இணைந்து நடத்தும் ICC ஆண்கள் T20 உலகக்கிண்ணம் 2026 போட்டிகளை நடத்துவதற்கான இடங்களை முன்கூட்டியே தயார் செய்வதற்குரிய தேவையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.